இது ரஷ்யாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ரஷ்யாவில் ஒரு அபார்ட்மெண்ட்ல திடீர்னு நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு கடந்த சில நாட்களா அதிகமா பேசப்பட்டுச்சு. அமானுஷ சம்பவம் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் இதை பார்த்து அங்க உண்மையா அப்படி என்னதான் நடக்குது, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடுறதுக்காக போனாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். பொதுவா நம்ம வாழ்க்கையில பேய் மேல பயம் இல்லாம இருக்கிறது எது வரைக்கும் தான், நம்ம வாழ்க்கையில அமானுஷ சம்பவம்ன்றது முத தடவை நடக்கிற வரைக்கும் தான். ஒரு தடவை நம்ம பேய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பயம் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அதான் நடந்துச்சு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கின முதல் சில நாட்களுக்கு எதுவுமே நடக்கல. ஒரு சாதாரண வீடு மாதிரி தான் அந்த அபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக அந்த வீட்டுக்குள்ள இருந்த வெளிச்சம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. சின்ன சின்ன வினோதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. தூங்கி முழிச்சிட்டு காலையில பார்த்தாங்கன்னா வீட்டுல இருக்க பொருள்லாம் இடம் மாதிரி கிடந்தது. அடிக்கடி வீட்டை சுத்தி யாரோ பேசுற மாதிரி சவுண்டு கேட்கும். ஆனா உண்மை என்னன்னா அந்த வீட்டு பக்கத்துல யாருமே இல்ல. இன்னும் சில நாட்கள் கழிச்சு பார்த்தா வீட்டுல அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க தங்கிட்டே இருக்க மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தனக்கு மட்டும்தான் அதெல்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சு சாதாரணமா விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் நைட் டைம்ல யாரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. முழிச்சு பார்த்தா அவங்க கையை யாரோ பயங்கரமா கீறி வச்சிருக்காங்க. பயந்து போன அவங்க அந்த வீட்டோட படிக்கட்டுல உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து சிசிடிவி கேமரால எடுக்கப்பட்ட உண்மையான கிளிப் தான் அது. ஏதோ ஒரு அமானுஷ உருவம் அவங்களை திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நல்லா இருப்பாங்கன்னு நம்புவோம்.